லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியை இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த வித்தியாசமான, கோரமான, கொடூரமான, வன்மமான அரசியல்வாதி யாருன்னா தினகரன் தான். இவர் அரசியல்வாதின்னு என்னாலெல்லாம் இப்போ ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா இவரால் பாதிக்கப்பட்டவன் நானும் ஒருத்தன். தமிழ்நாட்டில் மக்கள் செல்வர் தினகரன் பேரவைன்னு சொல்லி இவருக்காக வேண்டி இவர் திகார் ஜெயிலில் இருக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 50,000 பேர்த்துக்கு மேலே கட்டமைப்பு செய்து உழைத்து அரசியலில் வீணாக போனவன் நான் ஒருத்தன். தினகரனுக்கு உழைச்ச உழைப்பை மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ரீதர் வாண்டையார் போன்றவர்களுக்கெல்லாம் உழைச்சிருந்தேன்னா என்னை தங்கமாக தாங்கியிருப்பாங்க. சமுதாயம்னு போய் அரசியல் வாழ்க்கை இல்லாமல் கேள்விக்குறியாக நின்ன ஒருத்தன் நான். அதுபோல் வெற்றிவேலோட நிலைமை என்னாச்சு, மேலூர் சாமியோட நிலைமை என்னாச்சு, கரூர் சேப்லாப்பட்டி மணிமாற நிலைமை என்னாச்சு, இப்போ இருக்கக்கூடிய திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து விலகிறாரு. இப்போ கூட இருக்கிறவர் ராஜசேகர் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ நாள் நிற்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா திருச்சியில் நேருவை தோற்கடிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதை ராஜசேகர் முறையாக பயன்படுத்திக்கல. அவர் ஏன் பயன்படுத்திக்கல, என்ன ஏதுன்னு உள்ளே போனோம்னா பல விஷயம் இருக்குது. சரி, அது நடந்து முடிந்த விஷயம். தினகரன் கூட ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க சில பேர். இவர் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி அமமுகவை விட்டு பிரிஞ்சும்போது நாங்கள் கலட்டி போட்ட கோமணங்கிறாரு. அப்போ தான் நான் செய்தி போட்டேன், இவர் கோமணம் கட்டிக்கிட்டு தெரிகிறவரா? இவர் ஒரு கோமணமாக அவுத்து போட்டுட்ருக்காரு. இப்போ காமராஜர் என்ன சொல்கிறாரு, துர்நாற்றம்ங்கிறாரு. இவரெல்லாம் துர்நாற்றம் கிடையாது. இவரெல்லாம் நாசக்கார அரசியல் செய்யலை, கொடூரமான அரசியல் செய்யலை. 18 பேர் இவரை நம்பி வந்தாங்களே. 18ஆம் படி ஐயப்பன் கோயில் 18ஆம் படி போல் நான் இந்த 18 பேர்த்த காப்பேன்னு சொன்னார். தெருவில் விட்டுட்டார் தினகரனை நம்பி போனவங்க அரசியலில் இன்னைக்கு எல்லாருமே அடாதையாக இருக்காங்க. இப்போ என் போன்றவர்களுக்கெல்லாம் நான்லாம் நாம் தமிழர் கட்சியில் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சனூர் ஒன்றிய செயலராக இருந்தேன். இன்றைக்கி அந்த கட்சியில் இருந்திருந்தேன்னா ஒரு மாவட்ட செயலர் பதவி, ஒரு சீட்டு, ஒரு அரசியலில் என்ற அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். என்ன, நாம் தமிழர் கட்சியில் சில முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அது ஒரு கட்சியில் இருந்திருப்பேன்ல. அதையும் விட்டு இதையும் விட்டு தினகரனை நம்பி மோசம் போனதில் நானும் ஒருத்தன். இப்போ என்ன சொல்கிறாரு, மன்னார்குடியில் வெற்றி பெற்று காமராஜுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா நான் நீதிமன்றத்துக்கு போவேன், சும்மா இருக்க மாட்டேன், சிபிஐ வழக்கு போடுவேன். குத்திட்டு சாவுங்க. ஏன் தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன்னா என்ன அரசியல்? சொந்த சித்திக்கே சூனியம் வைத்த இந்த தினகரனை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயம் தூணு காரி துப்புது. அந்த நிலைமைக்கு தினகரனோட அரசியல் இருக்குது. அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா நான் நீதிமன்றத்துக்கு போவேன், சிபிஐ வழக்கு போடுவேன். இவரும் தேர்தலில் நிற்க மாட்டாராம், நின்னா ஜெயிக்க முடியாது, அது ஒரு விஷயம். இவர் சொந்த மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர், இந்த பகுதியும் பாரு, தஞ்சாவூர் கல்லையும் பாரு, நிற்கிறது தேனியில். ஏன்னா இளிச்சவாயம் மக்கள் இல்லை, அங்கே உள்ளவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? நம்பி ஒரு தடவை ஓட்டு போட்டு ஏமாந்தது போதும்ன்ட்டு இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க. இதில் வேற தினகரன் 11 பேர்த்துக்கு சீட்டு வாங்கினார்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரான், இந்த 11 தொகுதியில் எவெல்லாம் அமமுகவுக்கு வேலை பார்க்குறாங்களோ அதிமுகவில் அவங்களுடைய பதவியெல்லாம் காலி அப்படின்னு ஒரு மறைமுக அஜெண்டா போட்டுட்டார். ஆனால் இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிஞ்சா தட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார், அன்வர் ராஜாவுக்கு துரோகம் பண்ணார். ஏன்னா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் தினகரன்கிட்ட ஜாக்கிரதா இல்லைன்னா தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முழங்கிடுவார். முழங்கிட்டு அப்படின்னு ஏப்பம் விட்டுருவார். எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையாக இருப்பாருன்னா அவர் எல்லாத்துக்கிட்டையுமே ஜாக்கிரதையாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுகவை 1000 அடி குழி தோண்டி புதைச்சிட்டாருங்கிறது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் இந்த தினகரனால் 18 பேர் நாசம் போனாங்க. இப்போ செந்தில்நாதன் போன்றவர்கள் இந்த கட்சியை விட்டு விலகிட்டாங்க. செந்தில்நாதனுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. 300 கோடி வாங்கினீங்க ஐயா தினகரன் அவர்களே. நீங்கள் அந்த 300 கோடி பணத்தை எங்கேயா பதுக்கி வச்சுருக்கீங்க? அம்மையார் சசிகலாட்ட 2019 1500 கோடி கொஞ்சோண்டு வயிறு வாங்கினது தான். அதை வாங்கிட்டு பணமாக்கி என்னென்ன திருட்டு வேலை, தில்லாலங்கடி, தில்லுமுள்ளு எல்லா வேலையும் செய்யணுமோ செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் மக்களை முட்டாளாக்கி
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை முட்டாளாக்கி அந்த தொண்டர்கள்லாம் உங்கள் பக்கம் குறிப்பிட்ட சில பேர் வந்து பின்னால் அந்த பக்கம் போயிட்டாங்க. விருதுநகரில் நத்தத்துப்பட்டி மணிகண்டன் ஒருத்தர், நான் மக்கள் செல்வர் தினகரன் பேரவைன்னு ஆரம்பிக்கும் போது அவரெல்லாம் வந்து மாவட்ட செயலராக போட்டிருந்தேன். அவர் பார்த்தார், அப்பா அந்த தினகரன் போட்டுட்டீங்கன்னா நம்ம இருக்க வேண்டாம், போருவோம்டா அதிமுகன்னு அதிமுகவுக்கு போயிட்டார். அதிமுகவுக்கு போனவரையும் நல்லது தான். எடப்பாடிங்கிறது இன்றைக்கி நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி இவர் இருக்கலாம், நாளைக்கு எஸ்பி வேலுமணி பொதுச்செயலர் ஆகலாம், விஜயபாஸ்கர் வரலாம், நாளைக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலர் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் இந்த அதிமுக என்பது நிரந்தரமானது, மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம அதிமுக அழிந்து போகணும் ஒளிந்து போகணும்னு நினைக்கிற ஆள் நம்ம கிடையாது. தினகரனுக்கு சமுதாயத்தின் அடிப்படையில் அம்மையார் சின்னம்மா அவர்கள், அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ தினகரனையும் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பாஜக சரி சதி அப்படின்னு நினச்சி நம்ம வந்து தினகரனுக்கு பேர ஆரம்பித்தோம். அப்போ தினகரன் திகார் ஜெயிலேருந்து வர்றாருல, வந்தவனே என்ன பண்ணியிருக்கணும்? பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கணும். பண்ணார். 25 வருஷம் தூக்கி என்னை ஜெயிலில் வச்சாலும் மீண்டும் வந்து பாஜகவை நான் பழி வாங்குவேன்னாரு. இன்றைக்கி அந்த பாஜகவுக்கு தானே நீங்கள் வந்து சொம்பு தூக்கிட்டு குண்டிகள் இருக்கீங்க. கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? நீங்கள் முக்குளத்தூர் ஏனம்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இல்லையா தினகரன் அவர்களே? அரசியலில் ஆளுமையாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தினகரனை நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம். அப்புறம் ஏன் நீங்கள் வந்து சொம்பு தூக்குறீங்க? அப்போ தமிழ்நாட்டு மக்களையும் அதிமுக தொண்டர்களையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்பி வந்தவர்களெல்லாம் ஏமாற்றி நீங்கள் பணம் பார்ப்பதற்கு இந்த அரசியலா அப்படின்னு முக்குளத்தூர் மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய மக்களும் தூணு காரி துப்புறாங்க. காரைக்குடியில் லாரன்ஸ்னு ஒருத்தர் மாவட்ட பொருளாளராக இருந்தவர், அவர் உங்கள் கட்சியிலேருந்து போகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தராக உங்கள் கட்சி ராமநாதபுரத்தில் குண்டோட காலி, திருச்சியில் குண்டோட காலி, திருச்சியில் ராஜசேகரனை வச்சு நீங்கள் கட்சி என்ன வளர்க்க போகிறீங்க? அது நேரம் எடுத்து பிரச்சாரம் பண்ணார், அவ்வளோதான். நீங்கள் கொடுத்த 8 கோடியை செலவு பண்ணாரா? இல்லை. ஒழுங்காக செலவு பண்ணி ஒரு 4000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா நேரு தோற்று இருப்பார். அப்போ நேருக்கும் இவங்களுக்கு எல்லாமே பெரிய அளவுக்கு லிங்க் இருக்குது. அதிமுக உள்ளவங்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற உள்ளவங்களுக்கும் பெரிய லிங்க் இருக்குது. கேட்டால் நம்மளை திட்டுவீங்க. இங்கே பாருங்கள், ரெங்கராஜ் பாலண்டாருக்கு உண்மையை பேசி பழக்கம், சொம்பு தூக்கி பழக்கம் இல்லை. உண்மையை சொல், உறக்க சொல், உறுதியாக சொல், இறுதி வரை சொல்லுன்னு பசுமல் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கிட்டு என்ன வேணாலும் பேசணும்னா, நான் வந்து 20 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கேன், ஒரு விவசாய சங்க தலைவராக இருக்கேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். ஏன்னா அதனால் வந்து யார்கிட்டையும் போய் நம்ம யாசகம் பண்ணணுங்கிறதில்ல. நமக்குன்னு ஆண்டவன் என்ன படி இழக்கணும்னு அது கிடைக்கும். நமக்குன்னு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் யார் நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ உதவி பண்ணுவாங்க, நட்பாக இருப்பாங்க. அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். தினகரனை பேசுகிறதுனால அப்படியே நம்ம திமுக எங்கிட்ட காமராஜை போய் நம்ம பார்த்தோம் பண்ணோம் அப்படி இப்படின்னு கூட அள்ளி விடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பழக்கம் அது. தினகரனுக்கு மறைமுக அரசியல், மறைமுகமாக சொம்பு தூக்குறது, பாஜக கிட்ட 300 கோடி வாங்குறது, அம்மையார் சசிகலாட்ட 1500 கோடி வாங்கிட்டு ஏமாத்துறது, பச்சை துரோகம் என்றால் அது தினகரன் தான். தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான ஒரு துரோகம் செய்யக்கூடியவர்னா பச்சை துரோகி தினகரன் தான். எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் ஒன்று, அதை அறியாதவங்க வாயில மண். இப்போன்னு சொல்கிறேன், மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் 1-2 பேர் மாவட்டத்தில் இருக்கீங்களா, தயவு செய்து தினகரனை நம்பி இருக்காங்க. இவர் போன்ற அரசியல்வாதி இந்த உலகத்திலே துரோகம் செய்யக்கூடிய, சொந்த சித்திக்கு துரோகம் செய்யக்கூடிய வன்மமான கோரமான அரசியல்வாதி பார்க்க முடியாது. அதிமுகவில் என்னமோ நடக்குதுங்க. உங்களுக்கு என்னங்க வேத்து வடியுது? அதிமுகவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி அக்கறை எடுத்து நீங்கள் உள்ள போகிறீங்க? அதிமுகக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு. இது இனிமேல் நடக்கிற காரியமா? அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கூட நீங்கள் பொதுச்செயலரோ அவைத்தலைவரோ எந்த பதவி வேணாலும் கொடுக்கலாம், கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, தினகரனை மட்டும் உள்ளே விட்றாதீங்க. நீங்கள் அம்மையார் சசிகலா கூட போய் சென்று சந்திங்க, எல்லாரும் கூட ஒன்றா இணைங்க. தினகரனை உள்ளே விட்டா கட்டிச்சோத்துக்குள்ளே புனையை கட்டின கதை, அது ஒருபோதும் எடுபடாது. தினகரன் போன்ற ஒரு நபரை அரசியல்வாதினே இனிமேல் சொல்லாதீங்க. காமராஜ் அவர்கிட்ட வளர்ந்தவர், அவருக்கு எத்தனை கோடி கடன் இருக்குது? இதே திருச்சியில் செந்தில்நாதனுக்கு எத்தனை கோடி கடன் இருக்குது? 300 கோடிக்கு மேலே பணம் வாங்கினாரே, 300 கோடிக்கு மேலே பணம் வாங்கினார்ல பாஜக கிட்ட. யாருக்காவது 4 பேருக்கு கொடுத்தாரா? யாருக்கும் எந்த உதவியும் செய்கிறதில்ல, பண்ணுறதில்ல. அதனால் தினகரன் வன்மமான அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இனி அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் நீங்கள் பிரிந்து வேறு வேறு கட்சிக்கு போய் அரசியலில் செட்டில் ஆகுங்க. இல்லைன்னா உங்கள் சொந்த தொழிலை பாருங்கள். தினகரன் இனியாவது தான் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை தக்க வைக்கிறதுக்கு இந்த 300 கோடி வாங்கினதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக யார் யாரெல்லாம் நம்மளுக்கு உழைச்சி கடனாளியாக இருக்காங்கன்னு ஏதாவது உதவி பண்ணுவாரானா கிடையாது. செந்தில்நாதன் எவ்வளோ கடனில் இருக்கார் பாவம். அவருக்கு இந்த எம்பி தேர்தலில் போட்டுட்டார். அவருக்கு ஏதாவது கொடுத்தாரா? மாநகராட்சி கவுன்சிலர் பதவியை விட்டுட்டு தானே வந்தார். அப்போ தினகரன் போன்ற அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருப்பது அரசியலுக்கு அவமானம். நன்றி, வணக்கம்.